அசுரத்தன்மை கொண்டவர்கள் அகந்தை மோகத்தில் திட்டங்கள் தீட்டி அழிவதை பகவான் கிருஷ்ணர் விவரிக்கிறார். அதாவது அகந்தைனா தான்கிற அந்த ஒரு அகம்பாவம், மோகம்னா ஆசை. இதில் திட்டங்கள் தீட்டி அழியது. ராவணன் என்ன பண்ணுறார்? அந்த தான்கிற அகந்தையினாலையும் மோகத்தாலையும் தான் பகவான் ராமருடைய மனைவியை என்ன பண்ணுறார்? இலங்கைக்கு கொண்டு போகிறார். ஆனால் என்ன ஆகிறாரு? அழிஞ்சு தான் போகிறார். ஆக என்னால் இது அடையப்பட்டது, மேலும் இவ்விருப்பத்தை நிறைவேற்றுவேன், எனக்கு இவ்வளவு செல்வம் உள்ளது, மேலும் இவ்வளவு கிடைக்கும் என்று அவர்கள் நினைத்து கொள்கிறார். அசுரத்தன்மை உள்ளவங்களால் தன்னுடைய செல்வத்தை நிர்ணயிக்க முடியுது. இந்த பகைவன் என்னால் கொல்லப்பட்டான், மற்றவர்களையும் கொள்வேன், நானே ஈஸ்வரன், செல்வத்தை அனுபவிப்பவன், காரிய சித்தன், வலி உடையவன், சுகம் உடையவன், இப்படின்னு அவங்கள பற்றி அவங்களே நினச்சிக்கிறாங்க. சிற்றின்பத்தை குறிக்கோளாக கொண்டவர்கள், காமத்துக்கும் கோபத்துக்கும் ஆட்பட்டவர்கள். காமம் கோபம் ரெண்டுமே கொடியது, அதுக்கு அவங்க ஆட்பட்டிருக்காங்க. என் வழியில் யார் குறுக்கே நிற்க முடியும், என்னுடன் பகைத்தவன் எப்படி உயிர் வாழ முடியும் என்று நினைப்பார்கள். அகந்தை தான் காரணம். நான்கிற அந்த அகந்தை. வாலி என்ன பண்ணுறாரு? சுக்ரீவனுடைய ஒய்ஃபை கவர்ந்துட்டு போகிறார். அவருடைய மனதில் என்ன இருக்குது? என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு. ஆனால் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. அப்போ பகவான் ஸ்ரீராமர் வாலியை அழிக்கிறார். அப்போ நம்முடைய நிலைமை தெரிஞ்சு இருக்கிறது தான் நல்லது. நான் முற்றிலும் சுதந்திரமானவன், அனைத்தும் எனக்கு அடக்கம், நானே ஈஸ்வரன் என்ற ஆணவம் அந்த குணம் இருக்கும் அவங்கள்ட்ட. உலக சுகங்கள் எல்லாமே எங்கள் கால் அடியில் தான் இருக்குது அப்படிங்கிற எண்ணமும் அவங்கள்ட்ட இருக்கும். நான் செல்வந்தன், உயர் குலத்தவன், எனக்கு நிகர் வேறு யாரும் இல்லை, யாகம் செய்வேன், தானம் அளிப்பேன், இன்பத்தில் திளைப்பேன். இந்த அஞ்ஞானத்தில் மயங்கி வீழ்கிறார்கள். ஒரு காலத்தில் ராஜாக்கள் ஆட்சி நடந்தது. அந்த ராஜாக்கள் யதார்த்தம் தெரியாமல் மது மாது இந்த மயக்கத்தில் இருந்ததுனால என்ன ஒன்று எதிராளி நாடுகள்லாம் அவங்கள கொஞ்ச நாளில் தோக்கடிச்சிடுறாங்க. அது இல்லாமல் நான் ஒரு சேவகன், இந்த மக்களுக்கான சேவை செய்கிறவன் சொல்லி தினம் போர்க்கலையில் பயிற்சி எடுத்திருந்தாங்கன்னா, ஏன்னா லீடர் அந்த காலத்தில் போர்க்களத்தில் முதல்ல ராஜா தான் நிற்பார். அப்போ அந்த மாதிரி ஒரு உதாரண புருஷனாக இருந்திருந்தால் நிறைய அரசாங்கங்கள் அழிஞ்சிருக்காது. மேற்கொண்டு பார்ப்போம்.